உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீயும் சிவாவும் இருக்கும்போது எனக்கு என்ன? நான் நல்லா இருக்கேன். தப்பு பண்ணிட பார்த்தேன். நான் யாருன்னு சொல்லிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் என் வாழ்நாள் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. எப்ப வேணா என்ன வேணாலும் நடக்கும். சிவா, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரியா? என்னம்மா, நான் பேசுனதை நினைச்சு பாத்தியா? எனக்கு ஒண்ணும் ஆகாது. உனக்கும் என் பேர குழந்தைக்கும் செய்ய வேண்டியது எவ்வளவோ இருக்கு. அதெல்லாம் நான் செய்ய வேண்டாமா? பயப்படாத ஜனனி. என்ன குடி. எனக்கு ஒண்ணும் இல்லை. நிம்மதியா படுத்து தூங்கு. பயத்தோட படுத்தா கனவும் பயமுறுத்தும். எதையும் நினைச்சு குழப்பிக்காத, சரியா? சிவா, நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஃபங்க்ஷனுக்கு சொல்லிட்டேன். சொல்லிட்டேன் தாசனே. வாசன் பகா வாங்க. உன்னதான் காணணும்னு நினைச்சேன், நீங்க வந்துட்ட. அண்ணே, தாலி பிரிச்சு போடுறதுக்கு ஜனனிக்கு பட்டு புடவை எடுக்கணும்ல. ஜனனிய புடவை கடை கூட்டிட்டு போட்டுமா? கடைக்கெல்லாம் எதுக்கு? நாம எடுத்து கொடுத்தா கட்டிக்க போறா. திருவிழா மாதிரி போறதும் வரதும் அதெல்லாம் வேணா ராசு. ஒரு புடவை தானே, அதுக்கு எதுக்கு அலைஞ்சுக்கிட்டு? புடவை கடைக்காரர்கிட்ட வீட்டுக்கே வர சொல்றேன். பார்த்து பிடிச்சதை எடுத்துக்க சொல்லு செண்பகா. அக்கா, அதான் புடவைக்காரனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாலும் கடைக்கு போய் தேடி பார்த்து வாங்குற திருப்தி வருமா? நானும் ஜனனியும் சும்மா பைக்ல போயிட்டு வரோமே, கொஞ்சம் சொல்லுங்களேன். அண்ணே, அதுவும் சரிதானே. சின்னஞ்சிறுசுங்க அவங்களே போய் அவங்களுக்கு பிடிச்சத பார்த்து வாங்குறதுல ஒரு சந்தோஷம் இருக்கும். போயிட்டு தான் வரட்டுமே என்ன? ஆமா, என்ன கேட்டுதான் ஒரு தடவையும் போயிட்டு வராங்களா? அவங்க இஷ்டத்துக்கு போவாங்க வருவாங்க. இப்ப மட்டும் என்னவா? ஜனனி, இப்படி புடவை எடுக்கிற சாக்குல தான் பைக்ல ஒன்னா போகலாம். கூட யாரும் இருக்க மாட்டாங்க. குழம்ப பாட்டியும் இருக்க மாட்டாங்க. கொளுத்தி போட ரம்யாவும் இருக்க மாட்டாங்க. ஜாலியா இருக்கும். அதுக்குள்ள என்ன மந்திரத்தை போடுறா? இவ்வளவு வெட்டி விட பார்த்தா ஒட்டுறது அதிகமாகுது. என்ன சொல்ற? போலாம்ல நம்ம? எதுக்குங்க தேவையில்லாம அலைஞ்சுக்கிட்டு? மாமா சொல்ற மாதிரி புடவையை எங்கேயே கொண்டு வர சொல்லலாமே. இங்கேயே பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். கடைக்கு போனா பல தரத்துல பார்க்கலாம். ஒரு கடை இல்லனா இன்னொரு கடைக்கு போலாம். வேற ஏதாவது வாங்க வேண்டியதா இருந்தா கூட வாங்கிக்கலாம். சும்மா போயிட்டு தான் வாங்கல. அவளே வேண்டானாலும் இவ விட மாட்டா போல இருக்கு. பரவாயில்ல பாட்டி, இங்கே வரட்டும், பார்த்து எடுத்துக்கலாம். இங்கே எடுக்கலாம். இல்ல ஜனனி, நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியல. சொன்ன கேளு. புடவை வாங்க போனா புடவை மட்டுமா வாங்குவ? நமக்குன்னு ஏதாவது. அதான் அவளே வேணான்னு சொல்றால, அப்புறம் எதுக்கு நீ போ சொல்ற? செண்பகம், நீ கொஞ்சம் பேசாம இரு, நான் பாத்துக்கிறேன். என்ன ஜனனி, உன்னை துளசின்னு கேக்குறாங்க? அது என்ன ரகசியம்? துளசியா? அது எங்க மியூச்சுவல் ஃப்ரெண்ட். ஓ ஆமா. ஓ, அது இந்த பக்கம் ஒரு வேலையா வந்த. உன்னை பார்த்த ரொம்ப நாள் ஆச்சா, அதான் உன்னை பாத்துட்டு போலான்னு வந்த. அப்படியா? சரி வா, உள்ள போய் பேசலாம் வா. அம்மா, நம்ம வீடு தானே ஜனனி. ஹால்ல பேசலாம், வாசல்ல கார்டன்ல காத்தாட நடந்துகிட்டே பேசலாம். கால் வலிச்சா படிக்கட்டுல உட்காந்துட்டு பேசலாம். ரூம்குள்ள போய் உட்காந்தா பேசணுமா? பேசலாமே. சுமதி ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. திடீர்னு வந்துட்ட. நானும் எத்தனை தடவை தான் உனக்கு ஃபோன் பண்றது? நீ ஃபோன் எடுத்தா தானே? வேலையில மறந்திருப்பேன். சரி, என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ஜனனி. அப்பா நல்லா இருக்காரா? துளசியோட அப்பா நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு. துளசியோட சித்தி
அவங்களும் நல்லா தான் இருக்காங்க. ஓ, உனக்கு துளசியோட அப்பா சித்தி எல்லாம் பழக்கமாமா? நல்லா பழக்கம் தான். போன்ல பேசியிருக்கேன். அதான். ஓ, ஆ, நல்லா இருக்காங்கல்ல? நல்லா இருக்காங்க. ஆ, சரி, நாங்க கொஞ்சம் தனியா பேசணும். வா. இங்கே பேசலாமே. ரம்யா, குடிக்கதை எடுத்துருவாமா? இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம், நானே கூட்டிட்டு போறேன். நீ வா வா. என்ன சொல்லு? சேது பெயில்ல வெளியே வந்துட்டான். எப்படி எப்படி முடியும்? அவன் கண்டிப்பா உன்னை தேடி வருவான். இதுக்கு மேல நீ ஒரு நாள் கூட இங்க இருக்க வேண்டாம். இப்பவே கிளம்பி நீ என் கூட வா. மும்பைக்கு போ, எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணிட்டேன். என்னடி யோசிக்கிற? நீ கண்டிப்பா சிக்கிப்ப. நீ யாருன்னு தெரிஞ்சா சிவா கண்டிப்பா தாங்க மாட்டாரு. மொத்த குடும்பமும் காரி துப்புவாங்க. அசிங்கப்பட்டு போகாம நீயே மரியாதையா இங்க இருந்து கிளம்பிடு. இல்ல சுமதி, என்ன அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, என்னால இங்க இருந்து போக முடியாது. அப்படி பார்க்காதடி. பரவாயில்ல, பொய்யா இருந்தாலும் பரவாயில்ல, யாரை ஏமாத்தினாலும் பரவாயில்ல, வசதியான வாழ்க்கை வாழ தயாராயிட்டேன்னு சொல்லு. அப்படி சொல்லாத சுமதி. பின்ன என்னடி சொல்லணும்? நீ ஏன் இப்படி பேசுற? அதெல்லாம் நடந்துருச்சா? நடக்காம இருக்குமா? முடிவு பண்ணிட்டதுக்கு அப்புறம் நடந்தாதானே உனக்கு சேஃப்டி. ப்ளீஸ் ப்ளீஸ். அம்மா இல்லாத எனக்கு அம்மா கிடைச்சிருக்காங்க சுமதி. சிவாவோட அம்மா என்னை எப்படிலாம் பார்த்துப்பாங்க தெரியுமா? அம்மா இருந்தா என்னை எப்படிலாம் பார்த்துப்பாங்களோ அதை விட என்னால தாங்க முடியாது. என்னால மட்டும் இல்ல சுமதி, அவங்களாலையும் தாங்க முடியாது. உயிரை விட்டுருவாங்க சுமதி, சத்தியமா உயிரை விட்டுருவாங்க. ஏங்க கேட்டு அசிங்கப்படணுமா? மாமா தான் பேசக்கூடாது, அக்கா பேசலாம்ல. அக்கா நீ கேளுக்கா. உன் அக்காவுக்கு நான் மொத்தமா 80 பவுன் போட்டேன். பத்தாததுக்கு ஏன் அப்பா எனக்கு போட்ட 12 பவுன் நகையும் போட்டேன். இப்ப என்ன வச்சிருக்கான்னு கேளு. ஒரு கவரிங் செயினை மாட்டிக்கிட்டு வந்து நின்னான். அப்படியாம்மா? எங்க போச்சு? காக்கா தூக்கிட்டு போயிருக்குமோ? ஆ? ஏய், தேவையாடே உனக்கு? என்னமோ நடக்குதுன்னு வாய் பொத்திக்கிட்டு இருக்க வேண்டியதானே? அசிங்கப்பட்டே ஆகணுமா? நீ திருந்த மாட்ட? ஹலோ மாமா, அம்மா கேட்டது அக்காவை பார்த்துதான். ஆனா கேள்வி உங்களுக்கு தான். என்ன பொரிச்சு தின்னது நீங்க தானே? நீங்க தான் பதில் சொல்லணும். இந்த கோவப்படுற மாதிரி எஸ்கேப்லாம் ஆக வேண்டாம். பதில் சொல்லிட்டு கோவப்படுங்க, சரிங்களா? சிவா, என்ன மரியாதை இல்லாம பேசுற? யாரு? நானா? இப்ப இங்க என்ன நடந்து போச்சுன்னு எல்லாரும் என்ன நிக்க வச்சு கேள்வி கேக்குறீங்க? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.